கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 29/11/2025 சனிக்கிழமை. இந்த புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். There is a greater power with us than with him. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யூதா ஜனங்களுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து தேவ ஜனங்களுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்களை எல்லாம் தகர்த்து போட்டு, மதில்களை இடித்து போட்டு, ஊற்றுகளை தூர்த்து போட்டு, அவர்கள் எல்லாரும் ஒரு கூட்டமாய் எழும்பி வந்து யூத ஜனங்களை மடங்கடிக்க நினைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பொழுதுதான் அவளை திடப்படுத்தும்படியாக யூதாவின் ராஜா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், நீங்கள் திடம் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கு அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் வேதத்தின் மூலமாக பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை, நான் தனி நபர், நான் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவன், அல்லாவிட்டால் மற்றவர்கள் என்னை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள், எனக்காக பேச மாட்டார்கள், எனக்காய் பேசுவதற்கு யாரும் இல்லை, நியாயம் என் பட்சத்தில் இருக்கிற பொழுதும் என்னுடைய ஏழ்மை, என்னுடைய தனிமை யாரும் எனக்கு இல்லை என்று சொல்லி நிமித்தமாய் நீங்கள் உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் புழுங்கி கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நேசித்தவர்கள், கரம் பிடித்தவர்கள், பெற்றெடுத்தவர்கள், நம்மை பெற்றவர்கள் என்று சொல்லி பலரும் நம்மோடு கூட இல்லாமலும் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய நாமம் இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்படி என்று சொன்னால், அருமையான மகனே, மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தைரியமாக இரு என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதே யூதா ஜனங்களுக்கு அசீரிய ராஜாவாகிய சனகரிப் நிமித்தமாய் ஒரு பிரச்சனைகள் வந்தது போல, இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சீரியாவினுடைய ராஜா எழும்பி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மடங்கடிக்க நினைக்கிறான். அப்படிப்பட்ட நினைவுகள் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அந்த நாட்கள் இருந்த தேவ மனுஷனாகிய எலிசா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜாவை பார்த்து எச்சரிப்பான், நீர் இந்த இடத்தெல்லாம் தம்மை மறைத்து கொள்ளும், சீரியாவின் ராஜா உமக்கு எதிராக வருகிறான் என்று சொல்லி. அப்படி சொல்லப்படும் பொழுதெல்லாம் தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசியாகிய எலிசா மூலமாக சொல்லப்படும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலின் ராஜா தன்னை தப்புவித்துக் கொள்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சீரியாவின் ராஜாவுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். இஸ்ரவேலின் ராஜாவை பிடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம், ஆனால் நம்மால் அவனை பிடிக்க முடியவில்லையே, நம்மிடத்தில் யாரோ ஒரு உளவாளி இருக்கிறான் என்று சொல்லி தனக்குள்ளே பேசிக்கொள்ளும் பொழுது அவனுடைய வேலைக்காரன் ஒருவர் சொல்லுகிறான், இல்லை, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவர் உம்முடைய பள்ளி அறைகளிலே, இரகசியமான அறைகளுக்குள்ளே, ஒருவேளை பதுங்கு குழிக்குள்ளே இருந்து பேசினாலும் அதை அவர் தெரியப்படுத்துவார் என்று சொல்லி. இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவை பிடிப்பதை சீரியன் ராஜா விட்டுவிட்டு தேவனுடைய மனிதனாகிய தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பிடிக்க நினைக்கிறான். அப்படி பாளையங்களை, ரதங்களை, குதிரைகளை அனுப்பி எலிசாவை பிடிப்பதற்கு அவன் முயற்சி செய்த பொழுதுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கால வேளையில் அவனுடைய வேலைக்காரன் வெளியே வரும் பொழுது அவர்கள் இருக்கிறதான இடத்தை சுற்றிலும் ஏராளமான ரதங்களும் குதிரைகளும் அவளை பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்து பயந்து தேவனுடைய மனிதனாகி எலிசாவை
பார்த்து சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ என் ஆண்டவரே, நாம் இப்பொழுது என்ன செய்வோம் என்று சொன்ன பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், அவன் பயப்படாதே. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். Don't be afraid. The prophet answered, those who are with us are more than those who are with them. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. நாம் பயப்பட தேவையில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உபாகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Be strong and courageous. Do not be afraid or terrified because of them. For the Lord your God goes with you. He will never leave you and never forsake you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. Then you'll have success if you are careful to observe the decrees and laws that the Lord gave Moses for Israel. Be strong and courageous. Do not be afraid or discouraged. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். நாம் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. அதனால்தான் தாவீது பெலிஸ்தனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஈட்டிகளோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு எதிராய் புறப்பட்டு போனான். தாவீது நம்பினான், ஈட்டியும் வெல்லும் ரட்சிப்பை கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். நம்பிக்கையோடு கூட தான் அந்த வார்த்தைகளை சொல்லி கோலியாத்துக்கு எதிராக போனான். உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, யார் எதிர்த்து நின்றாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது விசுவாசியுங்கள். அவர் கைவிடாதபடி கரம் பிடித்து தைரியப்படுத்தி உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறபடினால் நன்றியறிந்த உள்ளத்தோடு கூட துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஒருவேளை உறவுகள், நண்பர்கள், பெற்றோர், கணவன், மனைவி, எங்களை பெற்றெடுத்தவர்கள் என்று பலரும் இந்த ஜெபத்தை என்னோடு கூட இணைந்து செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போயிருக்கலாம். அல்லாவிட்டால் உலகத்தின் ஓட்டத்தை விட்டே அவர்கள் போயிருந்திருக்கலாம். இப்பொழுது எனக்கு யாரும் உண்டு, நான் தனிநபராக இருக்கிறேன், நான் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன், என்னால் இந்த குறிப்பிட்ட காரியங்களை என்னால் மேற்கொண்டு நடத்தி கொண்டு போக முடியவில்லை, நான் இந்த சூழ்நிலையை நான் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற கலக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் உனக்கு கேடகமாகவும் பலமாகவும் இருக்கிறேன், நான் உன்னதமானவர், நான் உனக்கு கேடகமும் தஞ்சமும் துருகமுமாயிருக்கிறேன் என்கிற வார்த்தைகளின் வசனத்தின்படி அவளோடு கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபித்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற பார்க்கலாம் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், எங்களோடு கூட இருக்கிற பெரிய தெய்வம் இருக்கும் பொழுது தேவையில்லாத காரியங்களை குறித்து கலங்கி தவிக்காதபடி கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்க கிருபை பாராட்டும். உடைய வழியில் நடத்தலும் பாதுகாப்பும் ஒவ்வொருத்தர் அனுபவிக்கட்டும், காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். நசன இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353 730. May Jesus bless you all. Amen.